ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த சைட்ஸ் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். அதனோட தோல்களை சீவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு புடலங்காயை இன்னொரு புடலங்காயை இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமே இதே சைஸில் அதை 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லென்த்தான பஜ்ஜியாக போடுறதுக்காக. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கப்பில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிப் பண்ணி எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் மாவு பிரிஞ்சு வராமல் புடலங்காயோட சேர்ந்து வெந்து வரும். ரொம்ப மாவு தண்ணியாக வச்சிட்டிங்கனாலும் புடலங்காய் மட்டும் தனியாகவே இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி கோட்டாகி வராது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுங்க. ஏன்னா புடலங்காய் உள்ளே வேகணும், மாவு சீக்கிரம் வெந்துடும். ஸோ திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்துட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. இது லென்த்தாக கட் பண்ணோம் இல்லையா, அதை நார்மல் பஜ்ஜி மாதிரி அதையும் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பஜ்ஜி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும், புடலங்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாருங்கள், இப்போவுமே புடலங்காய் வேகிறதுக்காக நல்லா திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் டைமிங் கொடுத்து வேக விட்டு எடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.